Exercise 2.1ல 10th sum. Arrange the following integers in ascending order. கொடுத்திருக்க நம்பர்ஸ் வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல மாத்தணும். அசெண்டிங்னாவே உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸ்மால் நம்பர்ல இருந்து பிக் நம்பருக்கு. டிசெண்டிங்னா பிக் நம்பர் டு ஸ்மால் நம்பர். இப்போ இங்க வந்துட்டு பாசிட்டிவ்லையும் கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் சைன்லையும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அசெண்டிங்ல எழுதும்போது ஸ்மால் அப்படிங்கிறது நெகட்டிவ் சைன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா, அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எழுதியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொடுத்துருக்க சம்லேருந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் தனியாக எழுதியாச்சு. திருப்பி நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் -11, -13, -15, -17, -19, -20 அதை எடுத்து எழுதியிருக்கேன். இங்கே -14 போட்டால் கிடையாது. சரியா, அடுத்தது பாசிட்டிவ் நம்பர்ஸை நம்ம அசெண்டிங்கில் ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். ஆல்ரெடி இது அசெண்டிங்கில் தான் இருக்குது, ஸ்மால்லேருந்து பிக்கில் தானே இருக்குது. ஸோ அது அப்படி விட்டுலாம். நெகட்டிவ் நம்பர்ஸை அசெண்டிங்கில் எழுதும்போது நெகட்டிவ் நம்பர் பொறுத்த வரைக்கும் எது பிக் நம்பரோ அதுதான் ஸ்மால். சரியா, அப்போ -20, அதுக்கு அடுத்தது -19, அப்புறம் -17, -15, -13, -11. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம அசெண்டிங் எழுத போறோம். அது எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சைன் உள்ளது தானே எழுதுவோம். அப்போ இது அப்படியே எடுத்து எழுதிக்கணும். சரியா, வரைக்கும் எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், அது இது 12, 14, 16, 18 எழுதியிருக்கேன். புரியுதா? இதுதான் அசெண்டிங் ஆர்டர். இது வந்துட்டு நீங்க டைரக்டா உங்களுக்கு கிளியரா தெரியும் அப்படின்னா இவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் போட வேணாம், டைரக்டாவே கூட நீங்க எழுதலாம். எப்படின்னா இப்போ பாருங்க, இருக்கிறதுலேயே வந்துட்டு ஸ்மால் நம்பருங்கிறது மைனஸ் சைன்ல -20 தான், அதை டைரக்டா எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது -19. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் இல்லாம கூட நீங்க போடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் தனியாக எழுதிருக்கேன், நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் தனியாக எழுதிருக்கேன், திருப்பி அதை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல மாத்தி எழுதிருக்கேன். ஓகேவா, புரியுதா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். அசெண்டிங் ஆர்டர்ல செகண்ட் சம் வந்து -28, 6, -5, -40, 8, 0, 12, -1, 4, 22. இப்போ பாருங்க, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எழுதியிருக்கேன். 6, 8, 4, 12, 22 இதை எடுத்து எழுதியிருக்கேன். 0ங்கிறது பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இல்லை, அதனால நம்ம அதை சென்ட்ரா நெகட்டிவ் சைனுக்கும் பாசிட்டிவ் சைனுக்கும் நடுவில் தான் அதை நம்ம எழுதணும். ஸோ அடுத்தது நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் பார்த்தீங்கன்னா -28, -5, -40, -1 அதை எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும், ஸ்மால் டு பிக். கரெக்டா, இருக்கிறதுல ஸ்மால் இது, இதோட அசெண்டிங் ஆர்டர் 4, அடுத்து 6, 8, 12, 22. ஓகேவா? இந்த நெகட்டிவ் இன்டிஜர்ஸோட அசெண்டிங். இப்போ இருக்கிறதுல பிக் நம்பர் தானே ஸ்மால், அப்போ -40, அதுக்கு அடுத்தது -28, -5, -1. புரியுதா? ஸோ அசெண்டிங் ஆர்டர் எப்படி வரும்னா ஸ்மால் நம்பர், ஸோ -40, -28, -5, -1. இப்போ வந்து இங்கே வந்து நெகட்டிவ் சைன் வந்து நம்ம எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி 0 ஒன்று இருக்கு இல்லையா, 0, 4, 6, 8, 8க்கு அப்புறம் 12, 22. புரியுதா? நெகட்டிவ் சைன் தென் பாசிட்டிவ் சைன். இதுதான் செகண்ட் சம்மோட ஆன்சர். தேர்ட் சம் பாருங்க, -100, 10, -1000, 100, 0, -1, 1000, 1, -10. இதுல ஃபர்ஸ்ட் நான் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன். 10, 100, 1000, 1. நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து -100, -1000, -1, -10. இப்போ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அசெண்டிங்ல எழுதிப்போம். அசெண்டிங்னா ஸ்மால் டு பிக் இல்லையா. ஸோ இதோட அசெண்டிங் வந்து எப்படி வரும்? 1, 10, 100, 1000. ஓகேவா? அடுத்து நெகட்டிவ் இன்டிஜர்ஸோட அசெண்டிங். இப்போ இருக்கிறதுல பிக் நம்பர் தானே ஸ்மால், ஸோ 1000, -1000, -100, -10, -1. புரியுதா? அப்படியே ரிவர்ஸ்ல வரும். இப்போ வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர், அதாவது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு ரிவர்ஸ்ல வரும், ஆப்போசிட்டா. ஸ்மால் டு பிக் இது, இதுக்கு ஸ்மால் டு பிக் இது. இப்போ வந்து சேர்த்து கலெக்டிவா எழுதணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சைன் தான் ஸ்மால் இருக்கிறதுலே, ஸோ அதனால இதை எடுத்து எழுதுறோம். -1000, -100, -10, -1. அடுத்தது பிளஸ் சைன் எழுதலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா சம்ல வந்துட்டு 0 இருக்கு, இதோ இருக்கு பாருங்க, அதனால அடுத்தது 0, then 1. அடுத்து என்ன இருக்கு? பாசிட்டிவ் சைன்ல 10, 100, 1000. புரியுதா?
இதான் அசெண்டிங் ஆர்டர். அடுத்தது வந்துட்டு அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 14, 27, 15, -14, -9, 0, 11, -17. இதை வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். பிக் டு ஸ்மால், பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பருக்கு. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை தனியாக எடுத்து எழுதணும். 14, 27, 15, 11 எடுத்து எழுதிருக்கேன்னா இதை வந்து அசெண்டிங்ல எழுதுவோம். சாரி, டிசெண்டிங்னா பிக் டு ஸ்மாலா இருக்கத்திலே பிக் வந்துட்டு இது 27, அடுத்த பிக் நம்பர் 15, அடுத்த பிக் நம்பர் 14, நெக்ஸ்ட் 11. பிக்லேருந்து ஸ்மால் எழுதிட்டோம். திருப்பி நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்லையும் பிக்லேருந்து ஸ்மால். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இடத்துல வந்துட்டு ஸ்மாலாக இருக்குது தான் இந்த இடத்துல பிக்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ என்ன வரும்? -9, அடுத்து -14, -17. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டர்ல எழுத போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பிக் நம்பர் இது பாசிட்டிவ் இன்டிஜர் தான் வரும். அசெண்டிங்ல தான் ஸ்மால்ங்கிறதுனால நெகட்டிவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது டிசெண்டிங்ல பிக் நம்பர் டு ஸ்மால் நம்பர்ன்றதுனால நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்போ 27, 15 ஆல்ரெடி அசெண்டிங் எழுதிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து எழுதுறேன். 14, 11. இப்போ வந்து நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் எழுதணும். ஆனா சம்ல ஆல்ரெடி ஒரு 0 இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பாசிட்டிவ்க்கு அப்புறம் அந்த 0 போட்டுக்கணும். Then -9, -14, -17. தான் டிசெண்டிங் ஆர்டர். புரியுதா? பிக்லேருந்து ஸ்மால் நம்பர் எழுதியிருக்கோம். பாருங்க. -99, -120, 65, 46, 78, 400, -600. இதையும் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாகவும் நெகட்டிவ் இன்டிஜர்ஸாகவும் நம்ம செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 65, 78, 400 இது மூணும் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் டிசெண்டிங் எழுதிப்போம். டிசெண்டிங்னா பிக் டு ஸ்மால். அப்போ 400, 78, 65 டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதியிருக்கேன். நீங்க இங்க டிசெண்டிங்னு எழுதி இது எழுதிக்கோங்க. அடுத்து நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் செப்பரேட் பண்ணி எழுதிருக்கேன் பாருங்க. இது வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல. இப்போ இருக்கத்துலேயே வந்துட்டு டிசெண்டிங்ல வந்து பிக்ன்றது எது? இருக்கத்துலேயே ஸ்மால் நம்பர் தான் பிக். அப்போ இதுல ஸ்மால் இது -46. அடுத்தது -99. அதுக்கப்புறம் என்ன வரும்? -120, -600. புரியுதா? நெக்ஸ்ட் இது வந்து டிசெண்டிங் ஆர்டர் சேர்த்து கலெக்டிவா நம்ம எழுத போறோம். டிசெண்டிங் ஆர்டர். பாசிட்டிவ் சைன்ல இருந்தா நம்ம எழுதுவோம். 400, 78, 65. இப்போ வந்துட்டு இங்க 0லாம் இல்லை. ஸோ அடுத்தது மைனஸ் சைன் எழுதிடலாம். 46, -99, -120, -600. ஓகேவா? இதுதான் டிசெண்டிங் ஆர்டர். அடுத்த சம் பாருங்க. தேர்ட் ஒன். 11, 22, 33, 44, 55, 66. அடுத்தது வந்து எப்படி எடுத்துருக்காங்க? 777. சாரி, 47 போட்டேன். 777, 888. ஓகேவா? இதை வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைன்ல உள்ளதெல்லாம் எடுத்து எழுதிருக்கோம். 11, இது 333, 555, 777. ஓகேவா? இது கிடையாது. இப்போ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? டிசெண்டிங்ல எழுதுவோம். இப்போ பிக் டு ஸ்மால். இப்போ பிக் எது? 777, 555, 333, 111. அடுத்து நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் தனியாக எடுத்து எழுதணும். நெகட்டிவ் எழுதிருக்கேன் பாருங்க. -22, -44, -66, -888. ஓகேவா? 3 நம்பர் இருக்குல்ல, ஸோ தான் ட்ரிபிள். ஓகேவா? இப்போ வந்துட்டு டிசெண்டிங்ல -222. இது வந்து கரெக்டான ஆர்டர்ல தான் இருக்கு. பிக் டு ஸ்மால்ல தான் இருக்கு. -222 தான் பிக்கு. அதுக்கு அடுத்து இது இருக்கத்துலேயே வந்து சின்ன நம்பர் தானே பிக் நம்பர் நெகட்டிவ் சைன் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படியே தான் இருக்கு. அது அப்படியே இருக்கலாம், விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்? டிசெண்டிங் ஆர்டர் நம்ம எழுதணும். டிசெண்டிங் ஆர்டர் என்ன? பாசிட்டிவ் சைன்ல எழுதிக்கோங்க. என்ன வரும்? 111, சாரி 777, 555, 333, 111, -22, -444, -66, -888.
ஓகேவா? டிசெண்டிங் ஆர்டர் புரிஞ்சிச்சா? அசெண்டிங் ஆர்டர் மாதிரி தான், பட் டிசெண்டிங் ஆர்டர் வந்து பிக் டு ஸ்மால், அசெண்டிங் ஆர்டர் ஸ்மால் டு பிக். அது மறந்துடாதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். There are dash positive integers from -5 to 6 plus 6. பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா தெரியும் இல்லையா? ப்ளஸ் சைன். ப்ளஸ் சைன் வந்து இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் இடையில எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ -5க்கு முன்னாடி என்ன இருக்கும்? -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? இதில் என்ன இருக்குது? பாசிட்டிவ்ங்கிறது இதுதான். இது எத்தனை இருக்குது? 0ங்கிறது பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. ஸோ அதையும் எடுத்துக்கணும். எத்தனை மொத்தம் இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இப்போ என்ன? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்ங்கிறது 7 இருக்கு. இப்போ 7 தான் ஆன்சர். 13 பாருங்க. The opposite of 20 units to the left of 0 is, அதாவது 20 ஆப்போசிட்னே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பக்கம் பாருங்க, 0 இங்கே இருக்கு, இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. இப்போ வந்து லெஃப்ட் ஆஃப் 0ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரைட் சைடில் இப்போ 20 அப்படின்னா லெஃப்டில் என்ன இருக்கும்? -20 தானே இருக்கும். இப்போ 20க்கு ஆப்போசிட்டாக இங்கே என்ன இருக்குது? -20. அப்போ -20 தான் ஆன்சர். 14th 1 unit to the right of -7. அதாவது -7லேருந்து ரைட் சைடு 1 யூனிட். இப்போ இங்கே 0 இருக்குன்னு வச்சுப்போம். இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. இப்போ வந்துட்டு -7, இந்த சைடு தான் -7 இருக்கும். இதுக்கு முன்னாடி அப்போ -7க்கு இது லெஃப்ட், இது ரைட் இல்லையா? -7க்கு முன்னாடி என்ன வரும்? -6 தானே வரும். சைட் கேட்டிருக்காங்க. ஸோ -6 தான் ஆன்சர். புரியுதா? -7க்கு ரைட் சைடு -6. அடுத்தது 15th சம். 3 units to the left of 1 is, அதாவது 1க்கு லெஃப்ட் சைடு. இப்போ இங்கே பாருங்க, 0, 1, 2, 3 இப்படி போகும் இல்லையா? இங்கே -1, -2, -3 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1க்கு இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு நம்பர் லைனில். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் 3 யூனிட் மூவ் பண்ணணும் 1லேருந்து. அப்போ என்னாகும்? 1, 2, 3. இங்கே என்ன இருக்குது? -2 இருக்கா? இப்போ -2 தான் ஆன்சர். புரியுதா? அடுத்தது the number which determines marking the position of any number to its opposite on a number line is. இது 16th. புரியுதா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the number which determines marking the position, அதாவது ஒரு பொசிஷன் லெஃப்ட் சைடா ரைட் சைடான்னு நம்ம வந்து ஒரு பொசிஷன் செட் பண்ணோம்னா அதுக்கு சென்டர் ஆஃப் ஒரு நம்பர் இருந்தால் தானே அதுக்கு லெஃப்ட் அதுக்கு ரைட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்பர் லைனில் இப்போ இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடுன்னு சொல்லுவோம். எதுக்கு லெஃப்ட் எதுக்கு ரைட் அப்படிங்கும்போது நமக்கு காமனாக என்ன வரும்? 0 வருமா? இதுக்கு ரைட் சைடு, சாரி இதுதான் ரைட், இதுக்கு ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. அப்போ சென்டர் வந்து தான் 0ங்கிறது தான் டிட்டர்மைன் பண்ணுது ரைட் சைடையும் லெஃப்ட் சைடையும். ஸோ இப்போ அது என்ன வரும்? நம்பர் லைனில் இதுக்கு ஆப்போசிட் அப்படிங்கும்போது நடுவில் இருக்கிறது தான் 0. அந்த 0 தான் ஆன்சர். புரியுதா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸசைஸ் 2.2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.